Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு சிம்பிளா அவன்லயும் குக்கர்லயும் எப்படி சிக்கன் பீஸா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மாவு ரெடி பண்றதுக்கு 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணில 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதும் 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணி ஒரு தடவை விஸ்கால லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் இப்போ எப்படி நுரையாக எழும்பி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது 350 கிராம் வரும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவுக்கு நடுவில் சின்னதாக ஒரு குழி தோண்டி அதில் நம்ம கலந்து வச்சிருக்க ஈஸ்ட் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு இழுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு 15 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் பிசைஞ்சதும் நம்மளோட பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஈர டவலால் மூடி 2 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணலாம். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மினிட்ஸ் கழித்து ஒரு தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸை போட்டு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பீஸாவில் ஆட் பண்ணும்போது பச்சை வாசனை இருக்காது. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் மஷ்ரூம்ஸையும் அதே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் 7-8 பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுங்க. பூண்டு சேர்த்ததும் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் தக்காளி 8லிருந்து 9 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுங்க, நாட்டு தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணதும் இந்த இன்க்ரீடியன்ஸை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி. இப்போ நம்ம பீஸா செய்கிறதுக்கு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு குக்கரோட மூடியை போட்டு மூடுங்க. இதுக்கு கேஸ்கெட் போட்டே யூஸ் பண்ணலாம், ஆனால் வெயிட் போடாதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணுங்க. 2 ஹவர்ஸில் மாவு நல்லா எழும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லா ஏரையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. பண்ணதும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதும் நம்ம பீஸாக்கு போட போகிற எல்லா டாப்பிங்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சீஸ், வெங்காயம், கேப்சிகம்,
சிக்கன், மஷ்ரூம், ஆலிவ்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சாஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மஷ்ரூம், பன்னீர், பொட்டேட்டோ இதெல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவுனதும் மாவை இந்த மாதிரி தட்டில் வச்சு மெல்லிசா தரட்டி விடுங்க. மெல்லிசா தரட்டுனதும் விரலால் ஓரங்களில் இந்த மாதிரி சின்னதாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நம்மளுக்கு பீஸாவோட ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்க்கால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் பீஸா கேக் மாதிரி எழும்பாது. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பீஸா சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ பீஸாவோட டேஸ்ட் அவ்வளவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணதும் வறுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா டாப்பிங்ஸும் சேர்த்ததும் மறுபடியும் ஒரு லேயர் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. 15 மினிட்ஸ் கழித்து குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் நம்ம பீஸா பேஸ் டாப்பிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்க பிளேட்டை கேர்ஃபுல்லாக குக்கருக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு லிட்டை மூடி 20 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாமல் குக் பண்ணுங்க. 20 மினிட்ஸ் கழித்து இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணலாம். பீஸா நல்லா குக் ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் ப்ரௌன் லேயர் உங்களுக்கே தெரியுது. இப்போ நம்மளோட டெலிஷியஸான குக்கர் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் பீஸா பேஸ் செஞ்சு நான் அவன்லேயும் வைக்க போகிறேன். அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அவன் பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஸாவுமே சாப்பிட ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.